ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் ரெக்ரூட்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க, ஜாப் போஸ்டிங்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, விமானப்படை தான். ஸோ ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. மொத்தம் 336 பணியிடங்களுக்கான ஜாப் வேகன்சிஸ்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்ன போஸ்டிங்கு, யார் யார் எல்லாமே அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி, என்ன ஏஜ் கிரைட்டேரியா, அது எல்லாமே இதில் பார்க்கலாம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஏஎஃப்சிஏடி ஸ்பெஷல் என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட் 2024க்கான ஜாப் போஸ்டிங் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எவ்வளோ சம்பளம், என்ன இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ யாரெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 336 இடங்கள் விட்டுருக்காங்க விமானப்படையில். ஸோ அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ, விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே இதில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/12/2024 இந்த இயர் 2 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான என்ன கல்வி தகுதி, யார் யார் எல்லாமே அப்ளை பண்ணலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது, வயது வரம்பு என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை துறையை பற்றினது தான். மொத்தம் 336 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. என்னென்ன பணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளையிங்கு, ஜிடி டெக்னிக்கல், ஜிடி நான் டெக்னிக்கல், என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஃப்ளையிங்கு, இந்த 4 போஸ்டிங்க்கான இதை தான் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு எங்கே வேணாலும் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் போடலாம். ஸோ அது என்னென்ன காலி இடங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளையிங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 30 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் 21, பெண்கள் 9. ஜிடி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 189 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் அதிகமான வேகன்சிஸில் ஆள் எடுக்கிறாங்க. ஆண்கள் 148, பெண்கள் 41 பேரும் எடுக்கிறாங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா 117 பேர் எடுக்கிறாங்க. அதில் ஆண்கள் 94 பேர், பெண்கள் 23 பேர். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்திங்கன்னா 10% இடங்கள் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். பட் +2ல் வந்து இயற்பியல் 6 கணித பாடம் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இல்லை அது சம்மந்தப்பட்டதில் ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காமர்ஸ் பிரிவில் ஆர்ட்ஸ் ஏதாவது படிச்சிருந்தா போதும். பிகாம் முடிச்சிருந்தா ஓகே. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்திங்கன்னா என்சிசி இது நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் பிரான்ச் ஏஎஃப்சிஏடி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக 20 வயதிலிருந்து அதிகபட்சமாக 24 வயது வரையும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஜனவரி 2000 ஜனவரி 2006 வரையும் பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ இந்த இதில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். 20லேருந்து 24 ஏஜ் வரையும். அதே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் ரெண்டுதுமே பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு 20 வயதிலிருந்து அதிகபட்ச வயது 26 வயது இருந்து வரையுமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயது தளர்வு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஓபிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. வயது தளர்வு அப்படின்னா இப்போ 24 வயசு வரையும் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 27 வயசு வரை உள்ளவங்களாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 25 வயசு வரை தான் நார்மல் கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எஸ்சி விண்ணப்பதாரராக இருந்தால் 30 வயசு வரை எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி டிசேபிள்டு பெர்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரையும் வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பள விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்சிடி வேலைவாய்ப்பு ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,000லிருந்து 1,77,000 வரையிலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு செயல்முறைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எழுத்துத் தேர்வு மற்றும் திறன் தேர்வு மூலமாக தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ரூ. 550 வரையும் விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபீஸும் நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறோம். A to Z எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போது. தபால் மூலமாகவோ நம்ம வேறு எது மூலமாகவோ நம்ம விண்ணப்பிக்க முடியாது. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/12/2024. ஸோ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். இன்னும் முழு விவரம் நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா afcat.cdac.inல போயிருந்தீங்கன்னா இதோட நான் சொன்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதில் அப்ளை லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு தாராளமாக அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.